எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 வயசு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க அப்பா மடியில் காரில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கான். இது வந்து ரெண்டல் காரு. ஒரு 5 பேர் இதில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா, அந்த கார் வந்து ஒரு வெஹிக்கிளில் போய் மோதி இருக்கு. முன்னாடி இருக்கிற அந்த இதில். இது நடந்த இடம் எங்கன்னா திருப்பூரூரில் நடந்திருக்கு. மண்டே அன்னைக்கு வந்து நைட்டு நடந்திருக்கு இது. வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து பேர் வந்து கெவின்னு சொல்லிட்டு வீரமுத்து அப்படிங்கிறவரோட பையன். இவங்க வந்து புதுப்பட்டினம் வில்லேஜை சேர்ந்தவங்க. அதான் கல்பாக்கம் கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸு. அந்த ஃபேமிலி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சிட்டியிலேருந்து கல்பாக்கம் போகணும் அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா டிரைவரு அப்புறம் இனியும் 2 பேர் இருந்திருக்காங்க காரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டல் காரில் இருந்த டிரைவர் வந்து விக்னேஷ்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு வந்து 26 வயசு ஆகுது. இவங்க வந்து கரெக்டாக அந்த குரூப் வந்து அந்த ஆலந்தூர் வழியாக போய் இந்த ஓல்டு மகாபலிபுரம் அந்த இடத்த தாண்டும் போது வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதில் வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இன்னொரு டிரைவர் 48 வயசு அவர் பேர் வந்து சுரேஷ்னு சொல்லிட்டு பையனூர் அப்படிங்கிறத சேர்ந்தவங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இண்டிகேட்டரே ஃப்ளாஷ் லைட் அந்த இண்டிகேட்டரே போடாமல் சடனாக ரைட் எடுத்திருக்காரு. இது வந்து அவர் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணல விக்னேஷ். இவரும் வந்து வேகமாக வந்ததுனால டக்குன்னு இடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து ரைட் எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்கிட்ட ரைட் எடுக்கலான்னு போகும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. வேகமாக அந்த ஆளும் வேகமாக போயிருக்காரு சுரேஷும். இவரும் வந்து இண்டிகேட்டரும் போடாமல் போயிருக்காரு. விக்னேஷும் வந்து வேகமாக போயிருக்கிறனால சடனாக வந்து ஸ்டாப் பண்ண முடியல, போய் இடிச்சிட்டாரு வண்டியை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த குழந்தை வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருந்தனால அப்பா மடியில் உட்காந்துட்டு இருந்திருக்கு அந்த குழந்தை. அது வந்து அந்த இடித்த உடனே என்ன ஆயிருக்குன்னா அந்த டிப்ளாய் பண்ணப்பட்டது வந்து அப்படியே இது மேலே மோதி அந்த குழந்தை வந்து கான்ஷியஸ்னஸையே இழந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. எதுவும் விசிபிள் இன்ஜுரிஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாக எதுவும் தெரியல. அப்புறம் திருப்பூர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இறந்துட்டான் பையன் அந்த வர வழியில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. திருப்பூர் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதான் நெக்லிஜென்ஸ் டிரைவிங் இந்த டெத்துக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சுரேஷுக்கு அகெயின்ஸ்டாக. ஏன்னா இண்டிகேட்டர் போடாமல் ஓட்டினது. ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு வந்து நம்ம எந்த சைடு போகிறோங்கிறத கரெக்டாக இண்டிகேட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் தவிர்க்க முடியும். குட்டி பையன் கெவினோட பாடியை வந்து இப்போது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டமுக்கு. இந்த மோதலுக்கு வந்து ப்ரைமரி காஸ் வந்து சுரேஷோட அந்த இண்டிகேட்டர் போடாமல் இருந்தது, சடனாக பிரேக் போட்டது அப்படிங்கிறது தான், வேகமாக போனது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது கொலிஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் ஃப்ரண்ட்டில் உட்கார வைக்காதீங்க. பெல்ட் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கிற மாதிரி வயசு வந்ததுக்கப்புறம் அங்கே உட்கார வைங்க. பின்னாடி உட்கார்றது தான் சேஃபு. ரேர் சீட்டிங் அந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சேஃபு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் டெத் என்ன இருந்தாலும் இந்த ப்ரிலிமினரி இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இதான் அப்படிங்கிற மாதிரி இந்த சுரேஷோடது அப்படிங்கிறது. பட் அது வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். நம்மலாம் வண்டி ஓட்டும் போது வந்து ப்ராப்பராக கவனத்தோட ஃபோக்கஸோடு ஓட்டணும்னு அதை ஒரு வீடியோவுமே நான் போட்டிருக்கேங்க. என்னென்னா நம்ம வந்து சரியாக ஓட்டலாங்கும் போது அது பின்னாடி வரவங்க சைடில் வரவங்களையும் அது பாதிக்கும். அதனால் இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக போடுறது பிரேக் எல்லாமே சரியாக இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இறந்த அந்த குழந்தையோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.